Hello my dear friends production family, welcome to Erkadu Vlog. நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஏற்காடு போறோம். யார் யார் போறோம்னா இவர் வந்து ஜிவிஎஸ் விக்கி இன்ஸ்டா செலிபிரிட்டி இவரு. அடுத்து இவர் வந்து ரமேஷ், இவரு நீங்க பாத்துருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தம்பி கோபி, இவர் பேர் வந்து கிருபா, இவரு தம்பி, அவர் பேர் வந்து மோகன். ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், துமில் குப்பம் பப்பாலு பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல். டேய் அது பேரு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆளாளுக்கு ஒரு மூலையில நின்று போட்டோ எடுக்கிறேன்ட்டு காமெடி பண்ணிக்கிறாரு. இவர் என்ட்ரிலேயே முதல்ல போட்டோ ஷூட் பண்றது இங்கதான். இங்க ஷூட் பண்ணிட்டு தான் மேல போவோம். இதை தாண்டி தான் நம்ம எங்கேயா இருந்தாலும் போகணும். ஓகேவா? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு பக்கோடா வியூ பாயிண்ட் அங்கதான் இதெல்லாம் முன்னோர்கள் வச்ச பேர், நமக்கு என்னங்க தெரியும்? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இங்க பஜ்ஜி மொத போட்டுட்டு இருந்தாங்களாம், சேல்ஸ் ஆகலையா, பக்கோடா போட்டாங்க பறந்துச்சாம். என்னடே அவன் இன்னும் திருந்தலமா வந்தது விளாக் எடுக்கிறது என்ன உங்களுக்கு தெரியுது? நான் வந்தது பாக்க என்னத்தை இயற்கை. இந்த டைம் வந்து வெயில் அடிக்குது, கம்மியா இருக்கு. இவரு தான் சொல்றாரு போன டைம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஓகே, நம்ம வந்து பக்கோடா வியூ பாயிண்ட் போய் பார்ப்போம். காய்ஸ், இப்போ வந்து இவரு மிரட்டி வியாபாரம் பண்றாங்க. இந்த இதெல்லாம் நாங்க போய் சும்மா பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். அவங்க வந்து பாவமா ஒரு ரிக்வெஸ்டா கேட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு பின்னாடி இருக்க கடைகள்ல தான் பிசினஸ் ஆகுது, நம்மளுக்கு ஆகல அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஃபிளவர் ப்ரோ? மஞ்சள் கலர்ல இருக்குது ப்ரோ, மஞ்சள் கலர்ல இருக்குது ப்ரோ, நல்லா இருக்கு. ஃபிளவர்ஸ் நல்லா இருக்கு. இதோட உனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறோம் ப்ரோ. அண்ணா பார்க்ல இந்த நேரம் நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா, இதை விடடா. டெஃபினெட்லி ஃப்ளவர்ஸ் தான் ப்ரோ சொன்னேன். அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி இருக்க கடையெல்லாம் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க வந்துட்டு பக்கோடா வியூ பாயிண்ட்ல ஃப்ரண்ட்லேயே கடை வச்சிருக்காங்க. ஒரு பேக்கரி ஒன்று இருக்கு, ஸ்ரீ திவ்யா பேக்கரின்னு சொல்லிட்டு, திவ்யா பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லயே அவங்க கடை வச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்துக்கோங்க. என்ன ப்ரோ இது வந்துட்டு நீ பாட்டு ஃபோன் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நம்பர் அனுப்புறியா? எப்பத்தான் வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது? சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டமா. ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா இப்போ? ஆனா விட்டு தான் போறானுவ பிக்காலி பைஸ். ஐஸ்கிரீமோட அழகழகா எல்லாம் இருக்குது. நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். இங்க பாருங்க, நானும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், இவனும் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஆளுக்கு ஒரு லாக். கைஸ், என்னதான் ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாலும் வந்துட்டு க்ரௌட் ரொம்ப கம்மியா இருக்கு. லாஸ்ட் டைம் நாங்க வந்து 2024ல வந்திருந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா க்ரௌடு செம்மையா இருந்துச்சு. ரொம்ப டிராபிக், எங்கேயுமே நவரவே முடியல. பட் ஆனா இப்போ வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ வரவங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பட் ஆனால் சேஃப்டியா வாங்க. எல்லாருமே டூ வீலர்ல வந்து ஹெல்மெட் போட்டு வாங்க. கார்ல வந்துச்சுன்னா சீட் பெல்ட் போட்டுட்டு கரெக்டா வாங்க. பட் ஆனால் இப்போலாம் ஃப்ரீயா தான் இருக்கு, நீங்க தாராளமா வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரஷ் இல்லை, ஜாலியா ஃப்ரெண்ட்லியா வந்து பார்த்துட்டு போகலாம். ஏன் லேக்ல பாருங்க, பார்க்ல தண்ணிலாம் வருது, நல்லா இருக்கு. வந்ததுக்கு ரூம் எடுத்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து சேர்வராயன் மலைக்கு போகிறோம், போயிட்டு வரோம். ஆக்சுவலாக வந்துட்டு சேர்வராயன் மலை போகிறதா தான் பிளானு. நாங்கள் தான் கிளம்பணும், பட் இடையில எல்லாருமே பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இந்த லேக் இருக்கு பாருங்க, பின்னாடி லேக் வரமா உக்காந்துருக்கோம். அது லேக்லாம் நல்லா இருக்கு. லைஃப்ன்றது என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு செகண்டையும் என்ஜாய் பண்ணி வாழுங்க.
ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகேவா? டேய் மூடுமுட்டி பிரதர், என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். சாகிறது ஏற்கனவே. ஹாய் காய்ஸ், ஒரு வழியா வந்துட்டு சேர்வராயன் மலைக்கு வந்துட்டு இப்பதான் வந்துட்டு வியூ பாயிண்ட் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஹாய்டா தம்பி. ஹாய்ண்ணே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்குண்ணே. சூப்பரா தம்பி. செல்ஃபி மூமெண்ட், யூ நோ. இங்க பாருங்க, எல்லாரும் நம்மளோட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏங்க செல்ஃபி எடுக்கணுங்க, கம்முன்னு இருங்க. எல்லாரும் நம்ம கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. டீமா வந்துட்டுமா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ என்னடா வீடியோ எடுக்கிறோம். இதுதான் நம்ம கேங். ஆக்சுவலா இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா பலூன் ஷூட் பண்ண போறோம். வாங்க போய் பாப்போம். இப்போ வந்து ஜிவிஎஸ் விக்கி சார் வந்துட்டு பலூன் ஷூட் பண்ண போறாரு. சாரி ஒன்லி எங்கள்ட்ட ஜிபே. குறி வச்சா எற விழணும். ஹலோ கைஸ், ஒரு வழியா ஏற்காடு ஃப்ளவர் ஷோக்கு நாங்க இப்பதான் உள்ள வந்துட்டோம். டிக்கெட் வந்து பர் ஹெட்டுக்கு 60 rupees சார்ஜ் பண்றாங்க. தலை மீன்ஸ் பர் ஹெட். நீ பேசு ப்ரோ என்ன ப்ரோ இது? என்னையா பண்றீங்க? யோ அலப்பற பண்ண மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். நீங்க வீடியோ எடுக்க விடுங்கயா காய்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம வந்து உள்ள வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு காய்ஸ்? எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் மூஞ்சி எல்லாம் புள்ளியே தெரியுது ப்ரோ. அதுக்கு என்ன அழகா இருக்கிறேன். நைட்ல இருக்கும்போது அப்படித்தான் தெரியும். சரியா? வைப் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாமா? வண்ண மலர்களை தாண்டி நிறைய எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்குது. என்ன பண்ற? நானே கொடுத்துக்குவேன். வெக்கமா இல்ல? ஓகே, ஃப்ளவர்ஸ் ஒண்ணா உங்களுக்கு அப்டேட் பண்றோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கைஸ், இங்க வந்து ஃப்ளவர்ஸ் தான் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். அமைதியா இருக்குது. நான் யூடியூப் சேனல்ல போடுறேன். சொல்லு ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ உங்க சேனல் நேம் என்ன ப்ரோ? பிரெஞ்சு போட வச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. எல்லாரும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்காடுல ஃப்ளவர் ஷோ போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆமா. கலர் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல? ஃப்ளவர்ஸ் இருக்கு. இல்லாம இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, இப்படி எல்லாம் பார்க்கணும். அது அப்படி இல்ல ப்ரோ, இப்படி திருட்டு. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த தெரியாம பாக்கணும். அவ்வளவு பாக்கனே. சோ ஹாய் ப்ரோ. இங்க பாருங்க, இவரு வந்து அவரு அந்த ஒரு போனை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஆமா ப்ரோ, நல்லா இருக்கு இல்ல? அப்ப நம்ம எடுக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. நம்ம வீடியோ எடிட்டா நான் பாத்தீங்க அப்படியே நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் எப்படியும் என்னங்க பாரு உனக்கு என்ன, நீ போய் நீ உன் கூட vlog எடுத்தனால மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஃப்ளவர். அது நீ வாரம் தான் பூ பூக்குது. நாங்க வந்து ஃப்ளவர்ஸ் தேடி உள்ள போறோம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்து கூட பேசலாம். இல்ல ப்ரோ, அப்பப்ப கண்டென்ட் சும்மா கிடைக்கும் போது எடுத்து போட்டுட்டு அதெல்லாம் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா தூங்கவே இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? அப்படியே பாட்டு போட்டுங்க, எடிட் பண்ணிக்க, ஜாலியா இரு. அவ்வளவுதான். பண்ணுதான். இப்போ சந்தோஷமா விட்டா நம்ம போய் கண்டுபிடிக்கிறோம். கேஸ் கொடுத்துடலாமா ப்ரோ? போலீஸ் எங்க இருக்கிறாருன்னு பாரு. இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ வந்து இங்க இந்த பக்கம் ஃப்ளவர் ஷோ வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்களை பாக்குறதுலாம் ரொம்ப வந்து ரேர். அதுலயும் நான் ஒன்னு ரேர் எடுத்து ஒன்னு புடிச்சு ஒன்னு நான் வச்சிருந்தேன்னா நீ வந்து ப்ரோ எடுக்கிறேன்னு ப்ரோ. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பூ பூக்கும். ஆட்சியே நம்மளுக்கு தான். என்ன கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்துருவோமா? நான் வந்து ஜாலியா இருக்கேன். ஜாலியா இருக்கிறேன். ஆட்டினே இருப்ப.
இந்த வீடியோல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. சொல்லுங்க. போன் வச்சிருக்க யாருமே இந்த வந்து எப்படி சொல்ல கேலரிக்கெல்லாம் இப்ப வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்காதீங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்ன சொல்றாங்க? எல்லாம் போன் வச்சுக்கிறானுங்க. ஒரு போட்டோ எடுத்தோம்னா பார்க்க முடியல. பாஸ்வேர்ட் நான் வைப்பேன்டா. அப்படிதான்டா வைப்பேன். பிரைவசி முக்கியம் ப்ரோ. அதுல என்னடா அதெல்லாம் உனக்கு தெரியாது இருக்குதுன்னா நான் அப்படிதான் வைப்பேன். எதுக்கு லாக் பிரைவசி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வந்து எதுக்கு லாக் கொடுத்துருக்காங்க? எதுக்கு லாக் ஒண்ணு கொடுத்துக்கிறாங்க? வைக்கிறது தானே கொடுத்துக்கிறானுங்க. தயவு செஞ்சு ஃபுல் ஸ்கிரீன் லாக் வைங்க. நீங்க டிப்ஸ் வந்து போற மாதிரி இருக்கும். நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அதனால கேலரிக்கெல்லாம் பாஸ்வேர்ட் போடாதீங்க. ஒரு நல்லா இருக்கிற கேமரா போன் வாங்கிட்டு போய் போட்டோ எடுத்தா அதை பார்க்க முடியல. சரி எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? சரி ஃபீல் பண்ணாதீங்க, பாத்துக்கலாம். உங்கள் கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். இந்த கெட்டப்ல என்ன பாக்குறா, அழகுல தோக்குறா, அப்புறமேட்டு கவுத்துல தங்குறா. இந்த கெட்டப்ல அவ என்ன பாக்குறா, என் அழகுல அவ தோக்குறா, அப்புறம் கைத்துல தொங்குறா. பண்றானுங்க. இது நல்லா இருக்கும். 4 பேர் தொலைஞ்சிட்டு ப்ரோ என்ன இங்க பாருங்க. நான் தொலைஞ்சிட்டேன்னா எங்க இருக்க மாட்டேன். நிறைய பொண்ணுங்க எங்க இருக்காங்களோ அது பக்கத்துல நின்றுப்பேன். சோ நீ தொலைஞ்சு போயினா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? கூச்சமே இல்ல. எதுக்கு கூச்சமே இல்ல அந்த வேலையே வெக்கப்பட்டு வாழ முடியும். ஏங்க கார்த்தி உத்தமங்க. இதெல்லாம் சொல்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தான். நீங்க நான் சொல்ற நினைச்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. பப்ளிக்ல சொல்லாத. பேசினா கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா. வந்து லைக் ஷேர் எல்லாம் வருமா? அதனால என்னை வந்து தப்பா நினைக்காதீங்க. என்னோட ஃபாலோவர்ஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் வந்தது கிடையாது. பாக்குற நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே நான் வந்து என் ஃப்ளவர் பார்க்க போறேன். ஐ மீன் வந்து ஏற்காடுல இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் இருப்பங்க. நானும் வரேன். வா போலாம். போலாம் வா. என்னது நெக்ஸ்ட் அடுத்து ஹலோ கைஸ், எண்ட் ஆஃப் தி செக்ஷன் வந்துட்டோம். அப்புறம் வந்து ஏற்காடு ட்ரிப்லாம் முடிஞ்சு இப்போ வந்து ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஒரு காலிஃப்ளவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே போக போகிறோம். ஓகேவா? எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் சேனலை தயவு செஞ்சு இல்லை அன்ஃபாலோ பண்ணக்கூடாது. ஜபுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்க எல்லாம் காலிஃப்ளவர் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. நான் மட்டும் சாப்பிடல. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் பெறுவது உங்கள் கார்த்திக். பபாய். வளரணும் ப்ரோ, அப்பதான் ப்ரோ நல்லா இருக்கும், ட்ரெண்டிங் ஆகும். இந்த பஞ்சிங்க தேவைதானா? கண்டிப்பா. சரி ஓகே போட்டுருவோம். பாய் கைஸ்.